சென்னை சூளைமேட்டில் சுவாதியின் கொலையாளி ராம்குமார் மேன்ஷனில் தங்கியிருந்தது தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக அவரது அறைக்கு பக்கத்தில் தங்கியிருப்பவர்களுடன் நமது செய்தியாளர் விக்னேஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். கடந்த மாதம் 24ஆம் தேதி சென்னை நுங்கம்பாக்கம் ரயில்வே நிலையத்தில் மென்பொறியாளர் சுவாதி மர்ம நபர் ஒருவரால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பான தீவிர விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் நேற்று இரவு நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அருகிலுள்ள சுப்பிரமணியபுரத்தில் ராம்குமார் என்பவர் கைது செய்யப்பட்டு அவர்தான் சுவாதியை கொலை செய்தார் என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாம் தற்போது அந்த ராம்குமார் என்பவர் சென்னையில் உள்ள விடுதியில் தங்கியிருந்த விடுதி முன்பதாக நாம் நின்று கொண்டிருக்கோம். இந்த விடுதியை பொறுத்தவரையில் இங்கு வெளியாட்கள் உள்ளே வரவும் அல்லது விடுதியில் தங்கியிருப்பவர்கள் வெளியே செல்லவும் அனுமதி மறுக்கப்பட்டு பூட்டு போடப்பட்டுள்ளது. மேலும் காவல்துறையினர் வெளியே பாதுகாப்பு பணிக்காக நின்று கொண்டிருக்கின்றனர். இந்நிலையில் ராம்குமார் தங்கியிருந்த அறைக்கு அருகில் உள்ள அறையின் நண்பர் ஒருவர் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். சார் வணக்கம். இந்த மாதிரி கடந்த 3 மாதமாக ராம்குமார் இங்கே தங்கியிருக்காரு. அவருடன் ஒரு நண்பர் ஒருவரும் தங்கியிருந்ததாக கூறப்படுகிறது. இந்த கொலையாளி ராம்குமார் தான் தெரிய வந்திருக்கு. ராம்குமார் மற்றும் அவருடன் தங்கியிருந்தவர்கள் பற்றிய கூடுதல் தகவல் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? கொலையாளி இங்கே தான் இருந்தாருன்ட்டு இன்றைக்கி காலையில் தான் தெரியும். நியூஸ் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஏன்னா ஒரு வாரமாக இங்கே இந்த மேன்ஷனில் ஃபுல்லாக செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எப்படி சொல்கிறதுனா எல்லாருக்கும் ஒரு ஷாக், இங்கே தான் இருந்தானா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் பார்த்தா அந்த ரூமில் இப்போ யாரும் கிடையாது. அந்த ரூமு போய் பார்த்தோம், எல்லாம் எம்டியாக தான் இருக்குது. இங்கே தான் இருந்திருக்கான். அது சொன்னதுக்கப்புறம் காவல்துறையினர் இரவு முழுவதும் இங்கே விசாரணை மேற்கொண்டாங்க. ரெகுலராக வந்தாங்க. அன்றைக்கி காலையில் ஃபஸ்ட்டு ஈவினிங் வந்தாங்க. ஈவினிங் வந்துட்டு எல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணாங்க. எல்லாம் இந்த ரூமில் எத்தனை பேர் இருக்காங்க, யார் இருக்காங்க எப்படின்னு செக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மிட் நைட்டு வந்தாங்க. மிட் எல்லா ரூம்லேயும் ஒருத்தரோட எல்லா ரூம்லேயும் ஒரு ஃபோட்டோ எடுத்து வந்தாங்க. ஃபோட்டோ அங்கே இருக்குது. அந்த ஃபோட்டோ காமிச்சிட்டு தெரியுது, எங்களுக்கு சரியாக அடையாளம் தெரியல. அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு இல்லை எங்களுக்கு யாரும் தெரியல அப்படின்னா, அதேமாதிரி ஒரு ஃபுல்லாக ரெகுலராக டேலையும் நைட்லேயும் சரி இங்கே தான் இருந்தாங்க. இங்கே இருந்து ஃபுல்லாக செக் பண்ணாங்க. செக் பண்ணிவிட்டு இன்றைக்கி காலையில் நியூஸ் பார்க்கும்போது தான் ஒரு இது பிடிச்சிருக்காங்கன்ட்டு இப்போ தான் தெரியுது. அப்போ தான் தெரியும் மேயர்ஸ் மேன்ஷன் இங்கே மேன்ஷனில் தான் இருந்திருக்காருன்ட்டு. அதாவது கொலையாளி ராம்குமார் தங்கியிருந்தது அருகில் அறையுள்ள தங்கியிருந்த நபர்களுக்கு கூட தெரியவில்லை எனவும், ஆயிரக்கணக்கானோர் இந்த சாலையில் செல்வதால் ராம்குமார் தனிப்பட்ட முறையில் தமது கண்களுக்கு அகப்படவில்லை எனவும் இங்கு தங்கியிருந்தவர்கள் தெரிவித்துள்ளனர். ஒளிப்பதிவாளர் யுவராஜுடன் விக்னேஷ், நியூஸ் 7 தமிழ், சென்னை.